அன்பினே உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றிதனம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமை போலவே அனைத்து நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றது. அது நேரமின்று அனைத்து உறவுகளுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் கூறியபடியே இந்த நாள் மட்டுமல்ல இனி வரும் காலங்கள் எல்லாமே சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை மிட்டபடி முதலில் சிந்தனை நேரம் தமிழ் இருக்கா தொகுப்போடு தொடர்ந்து பொறிச்சொல் நானுக்கு பொறிச்சொல் இருக்கா போட்டிருக்கா இல்லை என்ன சரி ஏதாவது ஒன்று தருகின்றேன். அதுக்கு பிறகு கண்டி கண்டி கண்டிய போனுங்கோ. கண்டி கண்டியா கண்டி கண்டி என்ன இடம் காணா இன்னன்னா அப்படித்தானே கண்டிக்கிறது கண்டிக்கிறது கண்டி நிறைய இருக்கு பாருங்க. கண்டி கண்டி பொறிச்சொல் அதனை தொடர்ந்து வருகின்றது தினக்கவி. தொடர்ந்து ஜெயா நடசினவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் அறிவு கழிஞ்சம் இடம்பெற்று கொள்ளும். அதனை தொடர்ந்து செல்வியக்கா வெள்ளிக்கிழமை இல்லாவிட்டால் இன்று செய்து கொள்வார், இல்லாவிட்டால் வெள்ளிக்கிழமை செய்து கொள்வாரா. நன்றியை கூறியபடி வணக்கம் தமிழக்கா வாங்க. உற்சாக வணக்கம் மணி. உங்களுக்கு நன்றி கூறியபடி இப்போது மும்மத சிந்தனை நேரம். தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்க சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அக்கனடாமோன் அவர்களுக்கு கலைவாணமோன் அவர்களுக்கு அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாவையும் கூறிக்கொண்டு அஞ்சும் வந்து தியானதேசன். இன்று புனித வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை 1992வது ஆக்கமாகும். கிறிஸ்துவ நற்சிந்தனை. இறைவன் மனிதராகி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சுமக்கும் வேளையிலும் இந்த மண்ணில் மறுபடியும் வாழ வைத்திருக்கின்றார் என்றால் எங்களுக்கு மறு அவதாரம் கிடைத்திருக்கின்றது. மனிதராகிய நாங்கள் நடந்து வந்த பாதையை மறக்காமல் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறந்து போய் விடக்கூடாது. அத்தகைய வாழ்வில் மனிதர் நாம் உயிரோடு வாழும்போது வாழ்வில் எப்படியும் வாழலாம் என்பது எமது மத கொள்கை அல்ல. கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்வை வாழமை நாமே தயார் செய்து கொள்ள கிடைக்கின்ற அரியதொரு சந்தர்ப்பம் தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலம் முடிந்து புனித காலம் ஆரம்பித்திருக்கும் இன்றைய நாளில் உள்ளத்தில் உளிரும் மனச்சாட்சிக்கு மகிடம் சூட்டி மனமாற்றம் அடைந்து ஆன்மீக விளிமியங்களில் மகிழ்ந்து உள்ளம் புத்திர் பெறுகின்றது என்றால், எமக்குள் ஞானம் பிறக்கின்றது என்றால், எமது வாழ்வில் புனிதம் நிறைந்து தெய்வீக தன்மை அடைகின்றது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஆகவே உண்மையான வாழ்வின் உச்சநிலை என்பதை மறந்து விடக்கூடாது. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்கள் முன் இயேசு பித்தானியாக சென்று லாசரை உயிர்ப்பிக்கின்றார். மாத்தாள் விரும்புமல் செய்கின்றார். லாசர் இயேசுவோடு இருக்கின்றார். மரியாள் நறுமணத்தை பூசுகின்றார். அவர்கள் அனைவரும் தமது கால நேரத்தை இயேசுவுக்கு ஒதுக்கி அதனை செயலிலே வெளிக்காட்டுகின்றார்கள். இயேசுவின் நண்பர்களாக மாற நாம் இயேசுவுக்காக நேரத்தை ஒதுக்கி அவரை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும். அவரது எதிரிகள், குறிப்பாக அவரை காட்டிக் கொடுக்க இருந்த யூதாசு, இயேசுவை மையமாக கொண்டு செயல்பட்ட மரியாவின் செயலிலே குறை கண்டுபிடிக்கின்றார். நான் இயேசுவின் நண்பனாக வாழ எவ்வாறு அவருக்கென நேரம் ஒதுக்கி அவரை மையமாக கொண்டு செயல்படலாம்? சிந்திப்போம், செவிப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம். தோழர் கல்விராஜன் அவர்களே. நன்றி தியானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி தோமலர் கல்விராஜன். எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நன்றி, நன்றாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்களும் அதே உற்சாகத்தோடு நிலத்தோடு இருக்கோம் சார். நன்றி சகோதரி. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் அனைத்து உலகளால் வீதியில் வாழ்கிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் காலை வணக்கங்களையும் தமிழ் புதுவருட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தாண்டுல எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று அனைவரும் சீரும் சிறப்புட வாழணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்திக் கொண்டு சகோதரி அன்று வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நல்ல தொடர் இலக்கம்
493 சொல்லிக்கொண்டு யேசுராஜனுக்கும் இதற்கு நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு புனித லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 20-30 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார். இயேசு இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ இயேசுவை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு இயேசு, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான் என்றார். அதற்கு இயேசு, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது இயேசு, இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாயிருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாயிருப்பார். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு சகோதரி தவமன் கதிராஜ் அனுப்பிட பாடல் தெங்காஸ்தானுடைய பாடலை படிக்க போகிறேன். இந்த பாடல் பெரிய பாடல். இன்றைக்கு அரைவாசி படிச்சுட்டு நாளைக்கு அரைவாசி படிக்கிறது. இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மண்ணுலகில் வந்துதித்த கர்த்தரின் மைந்தன், மனிதரின் பாவங்களை போக்கி மண்ணுயிரானவரே. மண்ணுலகில் வந்துதித்த கர்த்தரின் மைந்தன், மனிதரின் பாவங்களை போக்கி மண்ணுயிரானவரே. விண்ணுலக தூதர் போற்றிய வித்தகரே, பொன்னலில் மாணிக்கம் போல பிரகாசிப்பவரே. விண்ணுலக பூதர் போற்றிய வித்தகரே, பொன்னலில் மாணிக்கம் போல பிரகாசிப்பவரே. பொன்னரசே, எங்கள் பொன்னரசே, போற்றி பாடுவோம் உம்மையே. பொன்னரசே, எங்கள் பொன்னரசே, போற்றி பாடுவோம் உம்மையே. இசையில் மயங்கிடும் இறைவா, எங்கள் இச்சையை மாற்றிவிடும். இசையில் மயங்கிடும் இறைவா, எங்கள் இச்சையை மாற்றிவிடும். எங்கள் இச்சையை மாற்றிவிடும். அன்பான பரலோகத்தாப்பனே, இயேசுராஜனை மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, தகப்பனே, எல்லா இடங்களிலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு அணுவினாடியும் கூட இருந்து பாதுகாப்பு நடத்த ஜெபிக்கிறேன் ராஜா. பிறன் மூலம் எந்த விதமான தீங்குகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், கொள்ளனவுகள் ஒருவருக்கும் அணுகாத வண்ணம் யசுராஜனை சூழலை அனுப்பி ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்கள் பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா.
அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து வருவதற்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அவள் எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கொண்டு இயேசுராஜனுக்கு மற்றும் தகப்பனே பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி யுத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேராக கழுவி ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் எல்லோருடைய பாவங்களையும் கழுவி ஆசிரியமைக்காக அனுப்பிச்சிருக்கிறோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் உங்களது பாதுகாப்பின் கரம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து பாதுகாப்பாமல் எடுத்த ஒன்று ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சொல்றேன் தகப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து எடுத்த வேண்டும் சொல்லி இயேசுராஜனுடன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கு தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் ஒருவர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை வைத்துக்கொண்டு சொல்லிவிடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, பாரச்சிலுவையோ என் பாவச்சிலுவையோ, நீர் சுமந்ததும் என் பாவச்சிலுவையாம், உள்ளம் உடைந்ததோ என் பாவச்சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்கின்றது திருப்பாடல் 27. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் எல்லோர் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவரை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1829 புனித வாரம் திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித லிட்வினா அவர்களை நினைவு கூறுகின்றது. முதற்கண் அன்பான உறவுகளே, அகில உலகம் வாழ் தமிழ் பாமுகம் தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கும் எமது பாமுகம் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் பாமுகம் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுசரணை வழங்கி உதவிக்கரம் தந்திடும் அன்பு உள்ளங்களிற்கும் அனைத்து படைப்பாளிகளுக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் எனது இறை ஆசையோடு கூடிய இதயம் கனிந்த இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறையருளோடு கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற்று இன்புற்று இனிதே வாழ என் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து அடுத்த தலைமுறை நோக்கி பயணமாவோம். ஆகவே இன்றைய புனித வார வார்த்தையாக ஏசையா இறைவாக்கினர் ஏசையா ஆகமத்திலிருந்து அதிகாரம் 42 இறை வசனங்கள் 1-4 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார், அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்தவும் மாட்டார், தம் குரலிலேயே தெருவில் எழுப்பவும் மாட்டார், நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார், உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார், அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய பாடலாக
கெட்டுப்போனோம் பாவியானோம் கிருபை செய்நாதனே மட்டில்லா கருணையும் மேல் வைத்திரங்கும் இயேசுவே பாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாவம் தீர்த்த மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே கெட்டுப்போனோம் பாவியானோம் கிருபை செய்நாதனே மட்டில்லா கருணையும் மேல் வைத்திரங்கும் இயேசுவே துஷ்டயூதர் தூணினோடு தூய கைகள் கட்டியே கடுமையாய் அடித்த போது வாய்ந்த செந்நீரை துணை கெட்டுப்போனோம் பாவியானோம் கிருபை செய்நாதனே மட்டில்லா கருணையும் மேல் வைத்திரங்கும் இயேசுவே வாழ்த்தொலியாக எங்கள் அரசரே போற்ற பெருக எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-11 வரை. அக்காலத்தில் பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்கேதான் அவர் லாசரை இறந்தோரில் நின்று உயிர்ப்பித்தது. அங்கு அவருக்கு விருந்து அளித்தனர். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். அவரோடு பந்தி அமர்ந்தவர்களோடு லாசரும் ஒருவன். மரியாள் நரத்தம் என்னும் விலை உயர்ந்த நல்ல பரிமள தைலம் ஒரு ராத்தில் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி அவற்றை கூந்தலால் துடைத்தாள். தைலத்தின் நறுமணம் வீடு முழுவதும் பரவியது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவனும் அவருடைய சீடருள் ஒருவனுமான யூதாஸ் கரியோத்து, ஏன் இந்த தைலத்தை 300 வெள்ளி காசுக்கு விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்றான். ஏழைகள் மீது கவலை இருந்ததால் அன்று அவன் இப்படி கூறியது திருடனாக இருந்ததால் தான். தன்னிடம் ஒப்படைத்திருந்த பொது பணத்திலிருந்து காசை அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. இயேசுவோ அவனை நோக்கி, விட்டுவிடு, எனது அடக்க நாளை குறிக்கும்படி அவள் இதை செய்யட்டும். ஏனெனில் ஏழைகள் உங்களோடு என்றும் உள்ளனர், நானும் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். அவர் அங்கிருப்பதை கேள்வியுற்ற யூதர் பெரும் கூட்டமாக வந்தனர். இயேசுவுக்காக மட்டும் வரவில்லை, இறந்தவர்களிடமிருந்து இயேசு உயிர்ப்பித்த லாசரை காண்பதற்காகவும் வந்தனர். அவன் பொருட்டு யூதருள் பலர் இயேசுவிடம் போய் அவரில் விசுவாசம் கொண்டனர். ஆதலால் லாசரையும் கொன்று போட தலைமை குருக்கள் முடிவு செய்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இயேசுவோ விட்டுவிடு, எனது அடக்க நாளை குறிக்கும்படி அவள் இதை செய்யட்டும். ஏனெனில் ஏழைகள் உங்களோடு என்றும் உள்ளனர், நானோ உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். தவக்காலத்தின் இறுதி நாளை சனிக்கிழமையுடன் முடித்துக் கொண்ட நாம், கடந்த வாரத்தோடு முடித்துக் கொண்ட நாம், இன்று புனித வாரத்தின் நேற்றைய தினத்திலிருந்து புனித வாரத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த காலத்திலே நாம் தியானித்த 40 நாள் ஒருத்தல்கள், சுபங்கள், தவங்கள், ஒருத்தல்கள், பரித்தியாகங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் சிலுவையை ஒப்புக் கொடுத்து எங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தி அவருடைய சிந்தனையிலே நிறைவேற்றிருந்து இந்த புனித வாரத்தை நாம் எதிர்நோக்குவோம். ஆகவே இவ்வளவு காலமும் நாங்கள் எவ்வளவோ விடயங்களை, பாவத்தை குறித்து நாங்கள் எவ்வளவோ பேசி இருக்கின்றோம். பாவம் என்பது என்ன? பாவம் எப்படி வருகின்றது? பாவத்தினால் வரும் தீமைகள் என்ன? இதனால் எவ்வளவுக்கு மனிதனுக்கு துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், விரக்தி, வேதனைகள் வருகின்றது என்பதையும் நாம் விவாதித்திருந்தோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் அதிகம் பேசும்படியாக எதுவுமே ஒன்றுமில்லை.
இந்த புனித வாரத்தை நாம் அனுசரிப்போம். எதிர்வரும் வியாழன், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, இத்துடன் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த பாஸ்கா விழா தொடங்கி முடிகின்றது. ஆகவே இதுவரை காலமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த அல்லேலூயா என்ற அந்த வார்த்தையானது மறுபடியும் சனி இரவு நள்ளிரவுக்கு பின்பு மறுபடியும் ஒலிக்க துவங்கும். அதை எல்லா கிறிஸ்தவர்களும் அதை சொல்லுவார்கள், அல்லேலூயா அல்லேலூயா என்று. ஆக இன்றைய நாளிலே இந்த இயேசுவின் இந்த இறுதி வார்த்தையானது, இந்த பயணமானது இயேசுவின் பாடுகள் நிறைந்த கடைசி நாட்களில் நிகழ்ந்தவற்றை புனித வார நாட்களில் நாம் தியானித்தோம். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவில் உள்ள லாசர், மார்த்தா, மரியா இல்லங்களுக்கு சென்றார். அங்கு அவருக்கு விருந்தளிக்கப்பட்டது. மரியா விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசுகின்றார். மார்த்தா உணவு பரிமாறுகின்றார். இங்கே யூதாஸின் கொடூர எண்ணம் வெளிப்படுகின்றது. அன்பினால் செய்யப்பட்டதை பணம் வீணாவதாக கூறுகிறான். பாடுகளை அவரது மனநிலையை புரிந்து கொள்ளாமல் கடைசி வரை அவன் இருந்து விட்டான். 30 வெள்ளி காசுக்காகவே இயேசுவை கூட இருந்து அவருடன் உண்டு குடித்தவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கின்றான். பணம், பொருளில் தங்கள் இதயத்தை தொலைப்பவர்கள் மனித வாழ்வின் அன்பை உணர்வதில்லை. இன்றும் நம் மத்தியில் எத்தனையோ யூதாசுகள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். பொருளாசை தீமையின் ஆணிவேர். இயேசு தம் சீடரிடம் தொடக்கத்தில் இருந்தே தன்னை பின்தொடர்ந்தவர்கள் தன்னலம் துறக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார். ஒருவர் தன்னலத்தை துறப்பதன் மூலமாக பிறர் நிலத்தோடு ஆண்டவருக்கு உகந்தவராகவும் வாழ வேண்டும். இயேசுவின் சீடர்களுள் ஒருவராக யூதாசு தன்னலத்தை துறவாமலேயே வாழ்ந்து வந்தார். அதனால் அவன் தன்னிடம் இருந்த பணப்பையிலிருந்து அவ்வப்போது பணத்தை எடுத்து வந்தார். இன்றைய நற்செய்தியில் லாசரின் சகோதரி மரியா இயேசுவின் காலடிகளை நறுமண தைலத்தினாலே கலவுகின்ற போது அதை ஏன் வீணடிக்க வேண்டும், அதை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்தராமே என்றார். யூதாசு இத்தனை நல்ல எண்ணத்தோடு செல்லவில்லை என்பதுதான் உண்மை. இவ்வாறு அவன் பணத்தாசையால் அழிந்து போகின்றான். பொருளாசையை தவிர்த்து ஆண்டவர் மீது அன்பு வைத்து இந்த புனித வாரத்தை நாம் அனுசரிப்போம். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எனக்காக வித்தனை பாடுகளை பட்டீரே, என் பாவமுத்தரிக்க ஓமுதிரம் சிந்தினீரே. எனதாத்துமத்துக்காக உமதாத்துமத்தை கொடுத்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இந்த நன்றிகளை எல்லாம் அடியேன் பாராமல், எனக்காக பாடுபட்டதையும் மிண்ணாமல் மகாதுஷ்ட துரோகத்தை செய்தேனே. என் பாவத்தை பொறும் சுவாமி, என் பாவத்தை பொறும். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்பான உறவுகளை இப்பின் வார சிந்தனையில் கலந்து கொண்டு செவிமடுத்த அனைத்து அன்பு பாமுக உறவுகளுக்கும் இதை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்கை தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் எனது சிறப்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக ஞாயிறு வெள்ளிக்கிழமை சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி வணக்கம். மீண்டுமாக வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி. நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. உற்சாக வணக்கம். ஆமா, உற்சாகமாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்றும் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் ஆன்மீக பாலம் தர வந்திருக்கின்ற குருக்கள் ஐயா அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறி, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1647 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நற்செய்தியின் நிகழ்வுகள் நன்மை தீமைக்கும் அறத்திற்கும் மெய்மைக்கும் இடையே நடக்கும் போராட்டங்களும் இறுதியில் தீமை வீழ்ச்சியுற்று நன்மை வாழ்வு பெறுவதையும் எல்லா வேதங்கள் காப்பியங்களும் உணர்த்தி நிற்கின்றன. இங்கே நன்மை தீமை இருளொளி இவைகளுக்கிடையேயான போராட்டம். யூதாஸ் இவன் ஒரு பட்டுப்போன அத்திமரம். இயேசுவால் தேர்ந்து எடுக்கப்பட்ட சீடர்களில் பெயர் வரிசைப்படுத்தி கூறிய போது யூதாஸ் பெயரை கூறும் போது மட்டும் காட்டி கொடுத்த யூதாஸ் என்று சொல்லி முடிக்கின்றார்கள் நற்செய்தியாளர்கள்.
பாஸ்காவுக்கு 6 நாட்கள் இருக்கும் போது புனித யோவான் யூதாசை அறிமுகப்படுத்துகின்றார். மரியா இயேசுவின் பாதங்களுக்கு தைலம் பூசும் போது அந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று கூறும்போது நாம் முதலில் நற்செய்தியில் அவனை பார்க்கின்றோம். இப்போது 3 வருடங்களின் பின், அதாவது இயேசு சீடர்களாக தெரிந்தெடுத்த அந்த 3 வருடங்களின் பின் இயேசுடன் பாஸ்கா இரவை உண்ணும் போது நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவே அவரை பற்றி என்னை காட்டிக் கொடுப்பவன் என்னோடு உண்ணுகின்றான் என்று நற்செய்தியில் கூறுகின்றன. இயேசுவின் சீடராக 30 வருடங்கள் அவரோடு கூடவே இருந்து உண்டு உறங்கி உபதேச மொழிகள், உவமை கதைகள், புதுமைகள் எல்லாம் கூடவே இருந்து பார்த்து இயேசுவின் பொருளாளராகவும் இருந்து கவனித்துக் கொண்டவன் அவருக்கு எதிராக மாறுகின்றான். யூத சங்கத்தில் கல்வாரி கருவெற்று யூதாஸின் தலைமையில் கெத்செமனி தோட்டத்திற்கு வருகின்றது. விசுவாசத்தின் லட்சியம் முறிந்த இடம். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க முத்தத்தை தேர்ந்தெடுத்தான். அவன் தந்த முத்தம்தான் இயேசுவை கொன்ற முதல் ஈட்டு. இயேசுவை காட்டிக் கொடுக்க அன்பின் முத்தத்தை தேர்ந்தெடுத்தான். அன்பை பரிமாறும் முத்தம் கொல்லவும் தயங்காது. அவன் வாய் முத்தம் தந்தது. ஆனால் அதுவே இயேசுவின் உள்ளத்தில் வாளாக ஊடுருவியது. காவலர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போக இயேசு கூறுவார், நண்பா, முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுத்தாய். இதன் பின் யூத சங்கத்தார் இயேசுவின் முகத்தில் துப்புகின்றார்கள், அடிக்கின்றார்கள். யார் அடித்தது என தீர்க்க தரிசனம் கேட்கின்றார்கள். பேதுரு மறுதளிக்கின்றார். மக்கள் சிலுவையில் அறையும் என்கின்றனர். தந்தையும் கைவிட்டார். இருள் சூழ்ந்தது. இயேசுவும் கதறினார், உயிர் விட்டார். யூதாஸ் தந்த முத்தம்தான் இந்த சம்பவங்களுக்கு தொடக்கமாகியது. நெஞ்சை உருக்கும் இரத்தக்கரை படிந்த பக்கங்கள், முத்தத்தின் கரையோடு வரலாறு சொல்லும் நற்செய்தி பக்கங்களில் இரக்கமும் கருணையும் புதைந்து போயின. ஆயனின் ஆடுகள் சிதறி ஓடியது. நிலவு அழுதது, இரவும் அழுதது. இயேசுவின் பாடுகளைக் கண்டு மனதில் இடி இடித்தது. கண்களில் மழை வருகின்றது, இதயம் கசிக்கின்றது. பஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நாட்புண்டு. ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ. என் இதய அன்பே எழுந்து வா, என் இதய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என்று வேண்டிக் கொண்டு இந்த அதிகாலை பொழுதினிலே உங்களுக்கும் இந்த வேளையில் நின்றிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாக மகிழ்வாக வாழ எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம் தவமுடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து அனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். இன்றைய காலை பொழுதில் இறைவனங்களை படுக்கையில் இருந்து எழச் செய்ததற்காக இறைவனுக்கு முதல் கண்ணம் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இந்த வாரம் கத்தோலிக்கராகிய எங்களுக்கு புனித வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த புனித வாரத்தில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் சிலுவைச்சாவை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 2 8 முடிய. பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலைமேல் வைத்து செந்நிற மேலாடையை அவருக்கு அணிவித்தார். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகின்றேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை.
அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இயேசு முள்முடியும் செந்நிற மேலாடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகின்றான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவுக்கு தப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் தப்பான தீர்ப்பால் இன்று அவர் சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்தார். நாம் இன்று நம்முடைய அன்றாட வாழ்வில் எங்களுக்கும் பல வகையான தப்பான தீர்ப்புகள் எங்களுக்கு வருகின்றது. அதேபோல் நாங்களும் மற்றவர்களை தப்பான கண்ணோட்டத்தில் தப்பான தீர்ப்பளிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் தான் தப்பு செய்யவில்லை என்றாலும் எங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் தனது உயிரை இழந்தார். அதேபோல் நாங்களும் தப்பு செய்யவில்லை என்றாலும் எங்களுக்கு கிடைக்கும் தண்டனை, எங்களுக்கு கிடைக்கும் அவமானங்கள், நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த இறைவனுடைய சிலுவை சாவு ஒரு பாடமாக இருக்கின்றது. நாம் மற்றவர்களை நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய சொல்களால், நம்முடைய செயல்களால் தீர்ப்பிடுகின்றோம். ஒரு சமயங்களில் எங்களுக்கு அவர்களை பிடிக்காமல் போய்விட்டால் நாம் வாழ்நாள் பூராகவும் அவர்களை பிடிக்காதவர்களாக வாழ்கின்றோம். இறைவன் எத்தனையோ இடத்தில் எங்களுடைய திரு விவிலியத்தில் பாவிகளை மன்னித்திருக்கின்றார். உதாரணத்திற்கு நாங்களும் பாவிகள், எங்களையும் மன்னித்திருக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆனால் நாங்கள் எங்கள் அயலவர்களையோ எங்களுடைய நண்பர்களையோ எங்களுடன் வாழும் உறவுகளையோ மன்னிப்பதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். நாங்கள் பாவம் செய்துவிட்டால், ஒரு தவற்றை செய்துவிட்டால் நாங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். நாங்கள் கேட்பதில்லை, மன்னிப்பு கேட்பதில்லை. மன்னிப்பு என்ற வார்த்தை எங்கள் சில பேருடைய வாயில் வருவதில்லை. ஆகவே நாங்கள் இந்த புனித வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பாவ சங்கீர்த்தனம் நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுள் எங்களை கைகூப்பி அழைக்கின்றார். இந்த தவக்காலத்தில் மட்டுமல்லாமல் நாம் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்யாமல் மற்றவர்களை தீர்ப்பிடாதே, நீ தீர்ப்புக்குள்ளாவாய் என்ற வார்த்தையை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் வாழவும், மற்றவர்களுக்கு நாங்கள் உதாரணமாக வாழவும் இந்த தவக்காலம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நாங்கள் இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, தொடர்ந்து வரும் நாட்களிலும் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் வாழவும், மற்றவர்களை எமது நாவால் அவமானப்படுத்தாமலும் தீயவற்றை கேட்காமலும் வாழவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், மற்றவர்களை அரவணைக்கவும் வாழ வேண்டும் என்று வரம் வேண்டி நான் கேட்ட ஒரு சிறு சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு ரயில் பெட்டியில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த ரயில் பெட்டியில் உள்ளவர்கள் எல்லாரும் அமைதியாகவும் தங்களுடைய வேலைகளை தாங்கள் பார்த்து கொண்டும் சிலர் புத்தகம் படித்து கொண்டு, சிலர் நித்திரை கொண்டு, சிலர் வேறு சிந்தனையில் மிகவும் அமைதியான ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வேளை ஒரு அடுத்த ஸ்டாப் வருகின்றது. அந்த அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில் நிற்கின்றது. அந்த ரயில் நின்ற நேரம் ஒரு தந்தை தனது 5 குழந்தைகளுடன் அந்த பெட்டியில் ஏறுகின்றார். அந்த பெட்டி ஒரு செகண்டுக்குள்ளேயே அமைதியெல்லாம் இழந்து கலகலப்பாகவும் பரபரப்பாகவும் இந்த குழந்தைகள் விளையாடுவதும் சண்டை பிடிப்பதும் கதைப்பதுமாக சத்தமாக இருக்கின்றது. அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய டிஸ்டர்பாக மாறி விடுகின்றது. அது அமைதி இழந்து விடுகின்றார்கள், கோவப்படுகின்றார்கள், சலிச்சு போகின்றார்கள். ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி குழப்படி செய்யுது, ஏன் என்னத்துக்காக குழப்படி செய்யுது? அந்த பெட்டியில ஒரு மன நல மருத்துவர் ஒருவர் இருந்தார். அவர் தாங்க முடியாமல் போய் அந்த தந்தையிடம் கேட்கின்றார், உங்களுக்கு இந்த சத்தம் கேட்கவில்லையா? இவர்கள் இப்படி செய்வது உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தாறுமாறாக அந்த தந்தையை பேசுகின்றார். அந்த தந்தை மிகவும் அமைதியாக சொல்லுகின்றார், என்னுடைய மனைவி இறந்து வைத்தியசாலையில் இருக்கிறார். நான் இவர்களை கூட்டிக் கொண்டு போய் தாயை கூட்டிட்டு வாரேன். வீட்டுக்கு வந்ததும் அம்மா எப்ப வருவான் என்று இந்த குழந்தைகள் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லலாம் என்று சிந்திச்சு கொண்டு வருகின்றேன். அதனால் எனக்கு இவர்கள் சத்தம் போடுவது தெரியவில்லை என்று அந்த வைத்தியர் ஒரு நிமிடம் பேச்சு மறந்து தன்னை மறந்து கண்ணீரோடு தன் ஆசனத்தில் அமர்ந்தார். நான் ஏன் இதை சொல்ல வாரேன் என்றார், சில வேளைகளில் சில சமயங்களில் மற்றவர்களின் நிலைமை நமக்கு தெரியாமல், மற்றவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாமல் நாங்கள் தீர்ப்பிடுகின்றோம். இயேசுவுக்கு தீர்ப்பிட்ட அதே தீர்ப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கின்றோம். நாம் யாரும் அல்ல மற்றவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்க. ஆகவே இந்த நாளில் நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் வாழ வரம் வேண்டி இன்றைய இந்த காலை பொழுதை எனக்கு தந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆமேன். நன்றி அண்ணா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் கூறி வாணி உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயாவிடமும் ஒரு 15 நிமிடத்தை எடுத்து விட்டோம், மன்னித்து கொள்ளுங்க கூறியபடி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜினி அக்கா நிற்கின்றார் சிந்தனைக்கா. அப்ப ராஜினி உங்கள் சிந்தனையை தாருங்கள். ராஜினி, நான் இதில் கவனிக்கவில்லை, மன்னிப்போட. நான் திருப்பி தாமதான். வாணி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய நன்னாளில் நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவரின் அன்பு எமக்கு உரியது. எனவே நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுகின்றோம், எல்லா மக்களையும் அது பாதுகாப்பில் இருந்து அளவில்லா அன்பும் அவர்களுக்கு கிடைத்து எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ விட பரந்த வீரன் அன்னை மாறன் வெள்ளம் மண் மலை போல நந்தனை வளைத்திடுமன் மலை போல நந்தனை வளைத்திடுமன் இளையன பிரமையில் நிறுத்திடுமன் இயேசுவின் அன்பை மறந்திடுவாயும்
நன்றி வணக்கம் மாய் இனி வரப்போம் ஐயா நிகழ்ச்சிக்கும் வாக்குகளை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். வருகிறேன். நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்மா. தாமரக்கா மிக்க நன்றி வணக்கம்மா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது இந்த நேரம் தொகுப்படுத்தாமல் கல்விராஜன் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.